வணக்கம். நம்ம கூட இன்னைக்கு சிதிக் நம்பியார் இருக்காரு. அவரை பத்திய முக்கியமான தகவலை பத்தி நம்ம பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். வணக்கம் சார். வணக்கம். உங்களை பத்தி கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். என் பேர் சிஜேஷ் நம்பியார். நான் அக்ரிகல்ச்சர் விவசாயம் படிச்சுட்டு அப்புறம் மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர் வெல்ஃபேர்ல சயின்டிஸ்ட் வேலை பார்த்தேன் ஒரு 15 வருஷமா. அதுக்கப்புறம் 15 வருஷமா விவசாய தொழிலாளர்களை விவசாயிகளுக்கு இணைக்கிற ஒரு வேலைகளை நாங்க பண்ணிட்டு இருக்கோம். இது ரிக்ரூட்டிங் சொல்லலாம், இல்லாட்டினாக்கா கனெக்டிங் ஃபார்மர்ஸையும் ஃபார்ம் லேபர்ஸையும் கனெக்டிங் பண்ற ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கோம். சார், இப்ப இருக்கிற பிஜேபி கவர்மெண்ட் நம்மளோட 100 நாள் திட்டத்தை பேர் மாத்ததா சொல்லப்படுது. அதை பத்தி உங்களோட கருத்து என்ன சார்? அதாவது மகாத்மா காந்தி 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் அப்படின்றது 2005ஆம் ஆண்டு மன்மோகன் சிங் தலைமையிலான காங்கிரஸ் கட்சி தான் கொண்டு வந்தது. இது 20 வருஷமா அது நடந்துட்டு இருக்கிறது. இது மகாத்மா காந்தி ரூரல் கேரண்டி ஸ்கீம் அப்படின்னாக்கா 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம்னு சொல்லுவாங்க. இப்ப இதை பிஜேபி கவர்மெண்ட் என்ன பண்றாங்கனாக்கா, இந்த ஒரு குளிர்கால கூட்டத்தொடரில் மக்களவையிலும் மாநிலங்களவையிலையும் அறிவிச்சிருக்கிறாங்க. என்ன அப்படின்னாக்க, இந்த ஸ்கீமோட பேர் ராம்ஜி ராம் ஜி அப்படின்னு மாத்துறாங்க. அப்படின்னாக்க கேரண்டி ஸ்கீம் ஃபார் ரோஸ்கர் அண்ட் அஜீவனா அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இவங்களோட விவசாய தொழிலாளர்கள் அனைவரையும் 125 நாள் வேலை வாய்ப்பு கொடுத்து இவங்க ஒரு சட்ட மசோதாவை கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த சட்ட மசோதாவை எதிர்த்து இப்ப காங்கிரஸ் பல போராட்டங்களையும் பல ஆர்ப்பாட்டங்களையும் செய்வதற்காக பேச்சுவார்த்தைகள் தலைமையிடத்தில் நடந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் எங்களுடைய ஐடியா படி இது மன்மோகன் சிங் தானே ஆரம்பித்தாரு. இப்ப ஏன் இது ராம்ஜி அப்படின்னு பேர் கொண்டு வராங்க அப்படின்றது ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. இப்ப இந்த ஸ்கீம் மாறுறதுனால கிராமப்புற இளைஞர்களுக்கு 2000 ரூபாய் மாச சம்பளம் கொடுக்குறாங்க. சம்பளம் ஊதியம் கொடுத்து ட்ரைனிங் கொடுத்து கொண்டு வர போறாங்க. அது இல்லாம பல தொழில்நுட்பங்களை கொண்டு வராங்க. அதாவது ஜியோ டேக்கிங் மெத்தட்னு சொல்றாங்க. அப்புறம் அட்டண்டன்ஸ் மின்னணு வருகை பதிவேடு கொண்டு வரேன்னு சொல்றாங்க. இதெல்லாம் ஆல்ரெடி நடந்துட்டு தான் இருக்கு. ஆனா இவங்க வேண்டுமென்றே மகாத்மா காந்தியோட பெயரை